Bank reconciliation statement. In short, I will call this being BRS. How this will happen? You have to understand the mode of preparation of bank transaction, receipts and payment of bank transaction by customer as well as by banker. இது ரெண்டையும் நம்ம பார்க்க போறோம். Format எப்படி இருக்கும்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். So we have to understand that. Cash book, triple column cash book நம்ம படிச்சிருக்கிறோம். அதுல cash bookல we are going to prepare the bank column, only bank column. How this will appear? Debit side, or this will be named as receipt side. And the credit side, or the side may be named as payment side. Is that okay? அதே மாதிரி பாஸ்புக் பேங்கர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னாக்க the passbook here. Okay, where நாம எதெல்லாம் receipts debit னு சொன்னோமோ அதெல்லாம் அவங்க வந்து credits payment னு சொல்லுவாங்க. That will be called as payments. And receipts will be shown in the credit side. Receipts எல்லாமே credit side எழுதுவாங்க. And நம்மளுடைய payments எல்லாமே அவங்க debit side எழுதுவாங்க. நாம பணம் வந்துச்சுன்னா டெபிட் பண்ணுவோம். பேங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு பணம் தர வேண்டியது இருக்கனால அவங்க கிரெடிட் பண்றாங்க. நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம அக்கௌண்ட்ல அவங்க ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க நமக்கு வர வேண்டிய அமௌண்ட். நமக்கு அது அசெட், அவங்களுக்கு அது லைபிலிட்டிஸ். நம்ம அசெட்ஸ்னா டெபிட் சைடுல போட்டுருப்போம், அவங்க லைபிலிட்டிஸ்னா கிரெடிட் சைடுல போட்டுருப்போம். அதே மாதிரி பேமெண்ட்ஸ் வந்து நமக்கு கிரெடிட் அப்படின்னு போட்டோம்னா பேங்கர் டெபிட்னு போடுவாங்க. So you know that the opening balance here being opening balance, we start with the 10,000 அப்படின்னு சொன்னா closing balance will be appearing the credit side. Say ஒரு 15,000 இப்ப appear ஆகுது with various items. பாஸ்புக்ல அப்படியே ரிவர்ஸ் சொல்லுவார், opening balance should be in the credit side. Okay, அதே 10,000. Closing balance may be in the debit side. 15,000 ரூபாய் இருக்கும். இது நார்மல். நம்ம அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு நாம பார்த்தோம்னா பேங்க்கு ஃபோன் பண்ணி கேட்டா என் அக்கௌண்ட்ல எவ்வளவு சார் பணம் இருக்குன்னு சொன்னால் அவங்க சொல்றது மேட்ச் ஆகணும் இன் டிஃபால்ட். மேட்ச் ஆகாத சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. அப்படி மேட்ச் ஆகலாம்னு என்ன காரணம்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த மேட்ச் ஆகாததுக்கான ரீசன்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணோம்னா that is called bank reconciliation statement. Is that clear? So from this it is very clear. Note number 1, அக்கௌண்ட்ல பணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா okay, balance in cash book அப்படின்னா remember this will show debit balance. ஏன்னா பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைடுல போகுமா இல்லையா? அசெட் சைடுல போற விஷயங்கள் எல்லாமே டெபிட் பேலன்ஸ். பேலன்ஸ் இன் கேஷ் புக் ஷோன் இன் டெபிட் சைட். அதுவே பாஸ்புக்கோட ஆங்கிள், பேங்கோட ஆங்கிள் அவர் என்ன சொல்வார்? இதை கிரெடிட்னு சொல்வார். பணம் இருந்தால் நம்முடைய புக்ல டெபிட் சைட்லையும் பேங்கோட புக்ல கிரெடிட் சைட்லையும் இருக்கும். ஏன்னா அவர் தர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட்டார்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவார், நமக்கு வர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அசெட் மாதிரி டெபிட் சைட்ல ட்ரீட் பண்றோம். Now அதுவே பணம் நெகட்டிவா இருக்கு, எவ்வளவு பணம் இருக்கணுமோ அதுக்கு ஜாஸ்தி நம்ம இஷ்யூ பண்ணிட்டோம், நெகட்டிவா இருக்கு அப்படின்னாக்கா ஓவர் டிராஃப்ட் இன் கேஷ் புக்னு சொல்லலாம். என்னுடைய புக்ல ஓவர் டிராஃப்ட்னு சொன்னால் நாம லயபிள் அப்படின்னா கிரெடிட், லயபிலிட்டி சைட்ல வர வேண்டிய ஐட்டம், அதாவது கிரெடிட் ஐட்டமா இருக்கும். அதே சமயத்துல ஓவர் டிராஃப்ட் ஆஸ் பர் பாஸ்புக் என்ன ஆயிடும்? பேங்கர் இஸ் ஹாப்பி தட் ஃபார் ஹிம் இட் இஸ் அன் அசெட், வர வேண்டிய பணம், அதனால அவர் டெபிட்னு காமிச்சிருப்பார். இப்போ ஃப்ரம் திஸ் இட் இஸ் வெரி கிளியர். பணம் இருந்தால் கேஷ் புக்ல டெபிட்டும் பாஸ்புக்ல கிரெடிட்டும் இருக்கும். பணம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பாஸ்புக்ல டெபிட்டும் கேஷ் புக்ல கிரெடிட்டும் இருக்கும். ஸோ இப்ப ரெக்கார்ட் பண்ணும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னாக்க வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட்? நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன், எக்ஸ் கிட்ட இருந்து செக்கை ரிசீவ் பண்ணியிருப்பேன்.
Okay, check received from X. பேங்க்ல டெபாசிட் பண்ண மறந்துருப்பேன், பேங்க்ல டெபாசிட் பண்ண மறந்துருக்கலாம், அல்லது நான் ரிசீவ் பண்ணி பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டோம், இன்னும் அவர் போய் கலெக்ட் பண்ணாம இருக்கலாம். ஸோ அப்ப பேரலா அதுக்கு ஈக்குவலன்ட் நம்பர் இங்க இல்லாமல் இருக்கலாம், நம்பர் 1. அதே சமயத்துல ஒய்ங்கிறவர் ஒரு செக்கை கொடுத்தார், அந்த செக்கை, அதாவது இதுல இன்னும் பெண்டிங் இருக்கு, இதுல வந்து எக்ஸோட ரெசிப்ட்ஸ் பெண்டிங் இருக்கு, இல்ல எழுதல இன்னும். ஓகே, நாட் ரெக்கார்டட். அதே மாதிரி ஒய் கிட்ட இருந்து எனக்கு ஒரு செக் வந்துச்சு, ஆனா அதை நான் என்ன பண்ணிட்டேன், நேரா கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணேன், நான் இங்க எழுதுறத மறந்துட்டேன், என் புக்ல எழுதுறதுக்கு மறந்துட்டேன். சோ ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் ஒய் ப்ராபபிலி ஒரு 5000 அவர் ரெக்கார்ட் பண்ணிட்டார். சோ இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகாம இருக்கிறது ஒண்ணு, நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணி அங்க ரெக்கார்ட் ஆகாம இருக்கிறது ஒண்ணு. நான் என் புக்ல ரெக்கார்ட் பண்ணாம பேங்க்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். ஜெட்னு ஒரு ஆள் வந்தா அவன் நேரா கொண்டு போய் பேங்க் அக்கௌண்ட்ல, வழக்கமா அவருக்கு தெரியும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர், நேரா போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டாரு, எனக்கு தெரியாது. சோ அவர் சொல்லியிருந்தா எனக்கு தெரியும், பேங்க்ல போய் வெரிஃபை பண்ணால் ஜெட் கிட்ட இருந்து பணம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3000 ரூபாய் இருக்கு, எனக்கு தெரியல. ஐ எம் நாட் அவேர் அபவுட் தட். சிச்சுவேஷன் இஸ் சைலண்ட் ஹியர். சோ 3 பேர்த்த பத்தி பேசினேன். எக்ஸ்ங்கிறவர் செக்கை கொடுத்தார், வாங்கினேன், எழுதிட்டேன், பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ண மறந்துட்டேன், நம்பர் 1. ஆர் வாங்கினேன், எழுதிட்டேன், பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு இன்னும் அவர் போய் கலெக்ட் பண்ணல, ரெண்டுல எது வேணாலும் நடந்திருக்கலாம். 2வது, ஒய்ங்கிறவர் செக்கை கொடுத்தார், நான் எழுதாம கொண்டு போய் பேங்க்ல போட்டேன், அப்ப பேங்க் ரெக்கார்ட்ல இருக்கு, என் புக்ல இல்ல. ஜெட்ங்கிறவர் என்ன சொல்லாமலே பேங்க்ல போட்டார், பேங்க் சொன்னாலும் இல்லை, ஜெட் சொன்னதான் எனக்கு தெரியும், அவர் சொல்லாதனால நான் ரெக்கார்ட் பண்ணல. இது மாதிரி நாம ரெக்கார்ட் பண்ணிட்டு பேங்கை ரெக்கார்ட் பண்ணாமலோ, அல்லது பேங்கை ரெக்கார்ட் பண்ணி நாம ரெக்கார்ட் பண்ணாமலோ இருந்தால், தட் இஸ் த ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். இதெல்லாம் செக் ரிலேட்டட். அதே மாதிரி ஏ அப்படிங்கிறவருக்கு நான் ஒரு செக் பேமெண்ட் பண்ணேன். ஓகே, ஏக்கு செக் பேமெண்ட் பண்ணேன், அது ஒரு 5000 rupees. ஆனா அவர் போய் என்கேஷ் பண்ணல, அவர் போய் என்கேஷ் பண்ணல. சோ அவர் என்ன பண்ணார், அவர் போய் அவர் பாக்ஸ்ல வச்சுட்டு மறந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், அல்லது அவர் போய் டெபாசிட் பண்ணிட்டார், நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இன்னும் டிரான்ஸ்ஃபர் ஆகல, அந்த மாதிரி நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஏன் புக்ல பேமெண்ட் சைட்ல இருக்கும், ஆனா பாஸ்புக்ல ஏஸ் பேமெண்ட் ரெக்கார்ட் ஆகாமலே இருக்கும், பெண்டிங்லேயே இருக்கும். இட்ஸ் நாட் ரெக்கார்ட், நாட் ஷோன் அட் ஆல். இது ரெண்டும் காமிக்காம இருக்கு. அதே மாதிரி நான் என்ன பண்ணேன், பீன் ஒருத்தருக்கு நான் பேமெண்ட் பண்ணேன், வந்தார், சார் பேமெண்ட் கொடுங்க சார் அப்படின்றா, இதையா புடி அப்படின்னு சொல்லிட்டு செக்ல ஒரு 10,000 ரூபாய் எழுதி கொடுத்துட்டேன். அவர் எடுத்துட்டு போய் பேங்க்ல போட்டு என்கேஷ் பண்ணிட்டார், ஆனா நான் அக்கௌண்டன்ட் கிட்ட சொல்லாம விட்டேன். சோ அக்கௌண்டன்ட் நம்ம புக்ல எழுதாம இருப்பார், ஆனா பாஸ்புக்ல அதுக்கு பேமெண்ட் பண்ண மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, பிக்கான பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். சோ எகெயின் செக் ரிலேட்டட்ல நமக்கு 5 விதமான விஷயங்கள் பார்த்துருக்கிறோம். நான் வாங்கி என் புக்ல எழுதிட்டு பேங்க்ல எழுதாம விட்டது. 2வது, நான் வந்து செக் ரிசீவ் பண்ணி பேங்க்ல டெபாசிட் பண்ணேன், ஆனா என் புக்ல எழுதாம விட்டுட்டேன், எனக்கு தெரியாமல என்னுடைய கஸ்டமர் கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டார், எனக்கு தெரியல. சோ தீஸ் ஆர் தி 3 scenarios possible. அதே மாதிரி நான் செக் இஷ்யூ பண்ணும்போது நான் எழுதிட்டேன், அவன் போய் என்கேஷ் பண்ணலன்னா என் புக்ல இருக்கும், பாஸ்புக்ல இருக்காது. செக்கை கொடுத்து நான் எழுத மறந்துட்டேன், போய் அவன் போய் பேங்க்ல போய் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். சோ தட் மே பி ரெக்கார்டட் only in the book. நான் செக் ஒருத்தர் எக்ஸ் ஒருத்தர் கொடுத்தாரு, ஸோ ப்ராப்ளி ஒரு ஐ அப்படிங்கிற ஒரு செக்கை கொடுத்தார். அந்த செக் வந்து நான் வந்துருச்சுன்னு நினைச்சு போட்டேன், பட் லேட்டரான்னு பார்த்தா அது டிஸானரே இருக்கு. அப்ப ஐ செக் கொடுத்திருந்தால் என்ன நடக்கும், ஐயோட செக் ரிசீவ் பண்ணோம், அதோட வேல்யூ 1000, நான் இங்க போட்டுக்கிறேன், ஐயோட செக் 1000, கலெக்ஷனுக்கு போயிருச்சு, ஆனா அது டிஸானர் ஆயிடுச்சு. இப்ப டிஸானர் ஆச்சு, நம்ம என்ன பண்ணி ஆகணும், ரிவர்ஸ் பண்ணி ஆகணும். பேங்கர் என்ன பண்ணிட்டாரு, ஐ செக் டிஸானர் அப்படின்னு சொல்லிட்டு ரிவர்ஸ் பண்ணிட்டார், டிஸானர். ஆனா எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லல, அந்த இயர் எண்ட்ல எனக்கு சொல்லல, அப்ப இது நம்ம ரெக்கார்ட் பண்ணாம விட்டோம். சோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஆர் தேர். செக் ரிலேட்டட் ரீசன்ஸ் நம்ம இப்ப பார்த்திருக்கிறோம். அபார்ட் ஃப்ரம் தட் பேங்க்குக்கு நம்ம சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருப்போம். லைக் we might have instructed the bank to collect on behalf of some receipts for me. எனக்கு on behalf of me some receipts you will collect அப்படின்னு சொல்லிட்டேன். பேங்க்ல மீன்ஸ் பேங்க்ல அக்கௌண்ட் எஃப்டி டெபாசிட் பண்ணி இருக்கிறேன், இல்ல டிவிடெண்ட் மீன்ஸ் ஷேர் வாங்கி வச்சிருக்கிறேன், அதுக்கெல்லாம் பீரியடிக்கலி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் வருது, டிவிடெண்ட் வருது, சொன்னாலும் சொல்லாட்டியும் சரி ஆட்டோமேட்டிக்கா பேங்கர் நான் சொன்ன டேட்ல அவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறார், டிவிடெண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட்.
on investment received, probably ஒரு 1000 rupees receive பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நமக்கு தெரியாமல் நம்ம சில எக்ஸ்பென்சஸ் வந்துச்சுன்னா அதை பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்போம். that may be deducted like EMI paid, some periodical expenses, okay, ECS மூலமா electronic clearing system மூலமாக ஒரு 2000 ரூபாய் பேமெண்ட் ஆயிருக்கு, அதுவும் எனக்கு தெரியாது. that might have been automatically done. இது பேர் standing instruction. This black color is representing standing instructions. green colorல உள்ளது எல்லாமே check related changes. green color எல்லாமே check related receipts and payment, and black color represents standing instructions. As per my instruction given, periodically there may be some collections may be recorded in the receipt side of the passbook without my knowledge, as well as periodically they may make some payments without my knowledge to the passbook's debit side. apart from that banker என்ன பண்ணிருப்பார் அப்படினு சொன்னாக்க, periodically once நம்ம அக்கவுண்ட்ல இருக்கக்கூடிய இன்கமுக்கு மீன்ஸ் பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருப்பார். இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் பேலன்ஸ் ஒரு 500 rupees கொடுத்திருக்கிறார். அதே சமயத்துல sometimes they may charge like செக் ரிட்டர்ன் ஆயிடுச்சு இல்லையா, டிசன் ஆயிடுச்சு இல்லையா, அதுக்காக பேங்க் சார்ஜ் போட்டார். சப்போஸ் ஓவர் டிராஃப்ட் இருந்தா இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவார். ஸோ இது மாதிரி சில அமௌண்ட் ஒரு 200 rupees சார்ஜ் பண்ணியிருக்கிறார். These are the reasons will be a reason here. So இதெல்லாம் வந்து bank debits and credits. இது வந்து என்னது? Bank debits and credits. Okay. Without my knowledge, they could have automatically charged my account. So ATM card தொலைஞ்சு போச்சு, ரிப்போர்ட் பண்ணேன், ATM card கொடுத்தாங்க, அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 150 ரூபாய் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டாங்க, பேமெண்ட் சைட்ல எழுதிட்டாங்க. எனக்கு ஒரு பாஸ்புக் வந்து ஃபுல்லா பிரிண்ட் அவுட் போட்டு புது பாஸ்புக் கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஐ எம் நாட் அவேர் அபவுட் தட். அதே சமயத்தில் பேங்க்ல பேலன்ஸ் இருந்துச்சு, அக்கௌண்ட் பேலன்ஸ், அதுக்காக வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணியிருக்கிறாங்க. வி ஆர் ஹாப்பி தட். அதே சமயத்தில் நமக்கு பீரியடிக்கலி ஒன்ஸ் எஸ்எம்எஸ் அனுப்புறாங்க இல்லையா, மெசேஜ் அப்டேட் பண்றாங்க இல்லையா, அந்த எஸ்எம்எஸ்க்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ் டெபிட் பண்றாங்க. தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் ஹேப்பனிங் வித்வுட் மை நாலேஜ். இப்ப இந்த இடத்துல என்ன பேலன்ஸ் இருக்கும்? ஜஸ்ட் திங்க் ஓவர். If I totally tap the balance being 12,000, இங்கே 12,000, 7,000 rupees இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் as per our cash book. ஆனா பேங்கரோட ஆங்கிள் பாத்தீங்கன்னா, come on tell me, I think 20,500 here. Okay, 20,500 and 20,500 correct? Okay, 2,500 minus 13,200, 7,300 being the closing balance. Am I right? So இப்ப பாத்தீங்கன்னா வெரிஃபை பண்ணி பார்த்தோம்னா the balance as per பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் மேட்ச் ஆகல. ஓகே, டிஸ்அக்ரிமெண்ட் இருக்கு. இப்படி டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தால் இதை நம்ம எப்படி reconcile பண்றது? What is the reason? Then we have to prepare the BRS. இப்ப BRS prepare பண்ணும்போது ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்க. BRS, not writing a full statement here, only a BRS. Okay, bank reconciliation statement rough. Okay, you can take any one of the balances. I'll just start with balance as per cash book. Balance as per cash book la evlo irukku? Balance as per cash book we have 7,000. Enna balance irukku? This is being debit balance. Again, balance as per okay, passbook எவ்வளவு இருக்கு? 7,300. என்ன பேலன்ஸ்ல இருக்கு? கிரெடிட் பேலன்ஸ் இருக்கு. ரெண்டு மிஸ் மேட்ச் ஆகுது. அப்ப ஏதோ சில விஷயங்கள் ஆட் பண்ணோம், சில விஷயங்கள் மைனஸ் பண்ணோமா இல்லையா? என்ன ஆட் பண்ண போறோம் அப்படி சொன்னாக்க, if we start with the debit, add the credit items and debit items should be subtracted.
same side should be subtracted, opposite side should be addable. அது என்ன? இப்ப balances விட்டுருங்க. இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. You add up the debit balances here. இதெல்லாம் debit balances பா. These are the debit balances. என்னெல்லாம் parallel record இல்லாமல் விடுபட்டிருக்கோ அதை மட்டும் நான் grouping பண்றேன். debit side எவ்வளவு இருக்குன்னா 2000 plus இது ஒரு 12 14 200 16200 ரூபாய் இருக்கு. So 16200 being the debit balance. balances விட்டுட்டு மற்ற ஐட்டத்தெல்லாம் நான் எடுக்கிறேன். டெபிட் சைடில் கேஷ் புக்லையும் சரி பாஸ் புக்லையும் சரி டெபிட் சைடில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் நான் எடுக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்தோம்னா 10 11 13 15 16 13 15200 ஓகே 15200 we have correct. ஓகே அதே சமயத்தில் கிரெடிட் சைடில் டோட்டல் போட்டிங்கன்னா this will be 5000 and this total being leaving the balance. இதோட டோட்டல் எவ்வளோ இருக்குன்னா டோட்டல் போடணும்னு அர்த்தம். கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. எனிவே அப்போ நான் தப்பா போட்டேன்னா இப்படி முடிச்சு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பார்த்துக்கிட்டீங்கன்னு என்ன அர்த்தம்? கால்குலேட்டர் எங்க மொபைல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணா அப்புறம் எப்படி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நீங்க பாஸ் பண்ணுவீங்க? See, you have to total it up. I am giving the lecture. I told you you have to sum up. Sum பண்றதுக்கு என்ன? நான் அப்படியே பேசிட்டு இருக்கும்போது தப்பு பண்ணா குசுன்னு உங்களுக்குள்ளார பேசிக்கிறீங்க. நம்பர் உங்கள்கிட்ட கேட்கிறேன். Come on, tell me. 5 8 10500 இது ஒரு 5 சேர்த்தா 15500 கரெக்ட் தானே? நீங்க எனக்கு ஆன்சர் சொல்லணும். இந்த டோட்டல் கால்குலேட்டர் உங்க கையில தானே இருக்கு. Yeah, come on. So 15500. Now credit total ஆன 15500 நீங்க ஆட் பண்ணிக்கணும். டெபிட் டோட்டல் ஆன 15300 200 சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஆட்டோமேட்டிக்கலி you get this value. ரொம்ப சிம்பிள். 7000 plus 15500 minus 15200 you get the ultimate value 7300. Clear? Sir, balance as per cash book பதிலா pass book ஆரம்பிக்கலாமா சார்? Of course you can start with that. You will get the answer definitely. Balance as per pass book. Balance as per pass book start பண்றீங்க. It is 7300 credit balance. என்ன ஆட் பண்ணி ஆகணும்? Opposite side add பண்ணிக்கணும். Same side minus பண்ணிக்கணும். Then you will get balance as per cash book. Starting credit balance, starting pass book and the ending cash book, starting credit balance and the ending debit balance. அப்ப கிரெடிட்ல 15500 இருக்கு, அதை நீங்க மைனஸ் பண்ணிக்கணும் 15500 and debit 15200 நாம ஆட் பண்ணிக்கணும். So the ultimate value being 7000 we get. Suppose subtract பண்ண வேண்டியது 25 இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? நெகட்டிவ் வேல்யூவா வந்துரும். நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா again இந்த DRS CR மாத்துங்க. balance as per passbook CR அப்படின்னா we start with the balance as per passbook credit அப்படின்னா balance இருக்கு. balance as per cash book வந்து நெகட்டிவா வந்துச்சு அப்படி சொன்னாக்க பணம் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, பணம் இல்லைன்னு அர்த்தம் as per cash book. Anyhow, here it is only 15000 தான். அப்ப we get the debit balance. Okay, if this value is negative, starting credit na ending என்னவா இருக்கும்? கிரெடிட்டா இருக்கும். அப்ப starting on the positive balance in passbook, negative balance in அதாவது overdraft balance in cash book. Is that clear? This is the simple structure. So you have to note one more aspect here. என்ன அப்படின்னு சொன்னாக்க errors நடந்தால், if there is any error, due to that error, if it is being undercast, sorry overcast இருந்தால் என்ன பண்ணலாம்? undercast இருந்தா என்ன பண்ணலாம்? overcast இருந்தால் same side in the same book போடுங்க. same side in the same book. okay, undercast இருந்தால் opposite side in the same book. okay, in the same book, in the same book. okay, அப்ப இந்த சைடுல ஒரு 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டீங்க. அப்ப 12100, அப்ப இது 7100 மாறி போச்சுன்னா இந்த டிஃபரன்ஸை நீங்க அந்த சைட்லயே போட்டணும். okay, you have to show in the same side.
Okay, this is the rough balance you have to work out and you can proceed comfortably. Let's see here, bank reconciliation statement பத்தின எல்லா விஷயங்களையும் நம்ம திரும்ப ஒரு சம்மரி கொடுக்கிறேன். Start with the balance as per the cash book or balance as per the passbook, and the balances could be balance as per cash book இருந்தால் டெபிட்னு அர்த்தம், பாஸ்புக் இருந்துச்சுன்னா கிரெடிட்னு அர்த்தம். அதுவே ஓவர் டிராஃப்டா இருந்தா கேஷ் புக்ல கிரெடிட் அண்ட் பாஸ்புக்ல டெபிட்னு அர்த்தம். Hope so you can understand. Number 1. And என்ன மாதிரியான ரீசன்ஸ் வந்து டிஸ்கிரிபன்சிஸ் காரணம்னா, ஒன்னு செக் ரிலேட்டட், ரெண்டாவது பேங்க் சார்ஜஸ் அண்ட் கிரெடிட்ஸ், மூணாவது ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உடைய ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸா இருக்கலாம். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட், லாஸ்ட் வந்து எரர் டியூ டு அண்டர் கேஸ்டிங் ஆர் ஓவர் கேஸ்டிங்காக நடக்கலாம். ஓவர் கேஸ்டிங் இருந்தால் எந்த புக்ல எந்த சேல் ஓவர் கேஸ்டிங் இருக்கோ அந்த சேலே அதை போட்டு அதுக்கப்புறம் பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம பண்றது பண்ணிக்கலாம். அண்டர் கேஸ்டிங் இருந்தால் டெபிட் சேல் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூவை கிரெடிட் சேல போடுங்க, கிரெடிட் சேல் இருந்தால் அண்டர் கேஸ்டிங் பண்ணுங்க. So always you prepare this rough work, அதாவது cash book and bank passbook போடுங்க. செக் ரிலேட்டட் என்னென்ன கேஷ் புக்ல மட்டும் இருக்கு அதை ரெக்கார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செக் ரிலேட்டட் பாஸ்புக்ல இருக்கிறது மட்டும் எழுதுங்க. பேங்க் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ் எழுதுங்க. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. இதெல்லாம் டெபிட் பேலன்சஸ், இதெல்லாம் கிரெடிட் பேலன்சஸ். அதை பிளஸ் ஆர் மைனஸ் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இதோட நமக்கு நிக்காது. You have to rewrite this. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதணும். பிகாஸ் பிஆர்எஸ் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதுறது பாருங்க. Balance as per cash book 7,000. எதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும்? கிரெடிட் பேலன்சஸ். கிரெடிட் பேலன்ஸ்ல என்ன இருக்கு? ஒரு 5,000 ஆட் பண்ணிக்கிறீங்க. என்ன அந்த 5,000? செக் issued but not paid. இப்படி நீங்க எடுத்து எழுதணும். ரெண்டாவது இது என்னது? ஓகே, ஆட் check received recorded in passbook but not recorded in cash book அப்படின்னு நீங்க எடுத்து எழுதணும். இந்த மாதிரி ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதுனீங்கன்னா that is what about the structured BRS. Okay, this is the fundamental. Come on, make a note of it. Credit mismatch ஆகுது. பிராக்டிகல் லைஃப்ல நீங்க போனீங்கன்னா எப்படி ஆயிடும்னா, you will be given the cash book directly with the bank column. இது நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க. பேங்க்ல போயிட்டு கேட்டீங்கன்னா பாஸ்புக் கொடுப்பாங்க. பாஸ்புக்ல ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னா டெபிட் கிரெடிட்னு இருக்காது. நீங்க டெபாசிட் பண்றதுலமே இந்த டெபிட் பேலன்சஸ், வித்ட்ரா பண்றதுலமே, ஓகே, டெபாசிட்ஸ் பண்றதுலமே உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட்ல வந்துடும். For every transaction after credit இருந்தால் 10,000 plus 5,000 15, withdrawal இருந்தால் 4,000 15ல இருந்து 4 subtract பண்ணி 11, திரும்பவும் ஒரு cash deposit 5,000 11 plus 5 16. So withdrawal is nothing but a debit that will be subtracted from the balance. Deposit is nothing but credit will be addable with the balances. ஏன் சார் இந்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படி சொன்னாக்கா அதுக்கு ரீசன் வந்து for every transaction after what is the balance அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இதில் கேஷ் புக் ஸ்டைலில் ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்னா ஒரு 100 டிரான்சாக்ஷன் எழுதிட்டீங்கன்னா 100 டிரான்சாக்ஷனுடைய ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட்டுடைய அல்டிமேட் பேலன்ஸ் எவ்வளோன்னா நம்ம அதுவே ஒர்க் அவுட் பண்ணோம். ஒரு 50 டிரான்சாக்ஷன் நடக்கும் போது என்ன பேலன்ஸ் இருக்குன்னு கால்குலேட் பண்ண சொன்னாக்க இட்ஸ் வெரி டஃப். ஒவ்வொரு முறையும் கால்குலேட் பண்ணுறது டஃப். ஸோ அதாவது ப்ராசஸ் கேரிட் ஓவர் பை த பேங்கர் இஸ் திஸ் ஒன். பட் எனி ஹவ் வித்ட்ராயல்ஸை டெபிட்னு போட்டுங்க அண்ட் டெபாசிட்ஸை கிரெடிட்னு போட்டுங்க. ஓகே, அதே மாதிரி கேஷ் புக்கில் we have the debit in the receipt side. The receipt side debit சொல்லலாம், payment side credit சொல்லலாம். Every debit will have the equivalent credit, every credit will have the equivalent debit இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது காரணம் கிடையாது. மிஸ்மேட்ச் ஆனது காரணம் கிடையாது. அப்படி இல்லைன்னா மிஸ்மேட்ச் காரணம். First we start with the 10,000 and debit balanceல 10,000 ரூபாய் இருக்கு, இங்கே கிரெடிட் பேலன்ஸ்ல 10,000 ரூபாய் இருக்கு, ரெண்டும் கரெக்ட். பேலன்ஸ் brought down debit side இருக்கு அப்படின்னா அது டெபிட் பேலன்ஸ். பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்ஸ் எந்த சைடில் இருக்குங்கிறது பார்க்கக்கூடாது. பேலன்ஸ் ப்ராட் டவுன் எந்த சைடில் இருக்குன்னு பார்க்கணும். அது டெபிட் சைடில் இருந்தால் டெபிட் பேலன்ஸ். ஸோ கேஷ் புக்கில் 10,000 ரூபாய் ஓப்பனிங்ல இருக்கு, இதுலையும் 10,000 ரூபாய் இருக்கு, நோ ப்ராப்ளம். ஏ லிமிடெட் இங்கே ஒரு 5,000 இருக்கு, ரெசிட்ஸ் ஏ கிட்ட இருந்து 5,000 ரூபாய் வந்திருக்கு, அதே ஏ கிட்ட இருந்து 5,000 ரூபாய் வந்திருக்கு. இட்ஸ் நாட் ஏ ரீசன் ஃபார் த டிஃபரன்ஸ், ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 17,000 கொடுத்துருக்குறாங்க, இங்கே 12,950 கொடுத்துருக்குறாங்க. மிஸ் மேட்ச் ஆச்சு. அப்ப நம்ம என்ன பண்ணி ஆகணும்? பேலன்ஸ் as per கேஷ் புக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா
you get the balance as per passbook கிடைக்கும். balance as per cash book நமக்கு 17,000 debitல இருக்கு. balance as per passbook 12,950 creditல இருக்கு. here we have been given in credit. debit இருந்தால் நீங்க என்ன ஆட் பண்ணிக்கணும், credits ஆட் பண்ணணும், debits subtract பண்ணிக்கணும். ஒரு rough working note மாதிரி போட்டுக்கலாம்னு சொன்னேன். rough என்னது, cash bookல passbookல, cash book and passbook ஏதாவது ஒரு சைடுல மட்டும் ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாங்க, இன்னொரு சைடுல ரெக்கார்ட் பண்ணாம விட்டது தான் காரணம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம எடுத்துட்டோம்னா ஈஸியா பண்ணிடலாம். ஸோ திஸ் வில் பி த டெபிட் பேலன்சஸ், திஸ் வில் பி த கிரெடிட் பேலன்சஸ், டெபிட் பேலன்சஸ் அண்ட் கிரெடிட் பேலன்சஸ். பட் இதுக்கு பேர் ரெசிட்ஸ், இங்கே பேமெண்ட்ஸ் இல்லையா. இது ரெசிட்ஸ், இது வந்து பேமெண்ட், இது ரெசிட்ஸ், உல்டாவா வரும் இல்லையா. ஸோ வி ஹவ் டன் த ரஃப் ஒர்க்கிங் உடைய ஃபார்மேட் எழுதி வச்சாச்சு, எப்படி கால்குலேட் பண்ணுறதும் போட்டாச்சு. இப்போ நான் வெரிஃபை பண்றேன் எல்லாமே மேட்ச் ஆச்சா, மேட்ச் ஆகிறது மட்டும்தான் ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட், அதை தவிர மிச்சம் எல்லாமே டிக் பண்ணிடுறேன். இங்க ஒரு கேஷ் டெபாசிட்ஸ் 5,000 இருக்கு, இங்க ஒரு கேஷ் டெபாசிட்ஸ் 5,000 இருக்கு, நாட் ஏ ரீசன். பி அண்ட் கோ 6,000 இங்க இருக்கு, இங்க பி அண்ட் கோ 6,000 இருக்கு, நாட் ஏ ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். சி அண்ட் கோ 3,000 இருக்கு, அதுக்கு பேரலா அங்க ஒன்னும் ரெக்கார்ட் இல்ல, திஸ் இஸ் த ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். பேமெண்ட் சைட்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா எக்ஸ் லிமிடெட் 4,000 ரூபீஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டா 4,000 இங்க இருக்கு. ஸோ இட் இஸ் நாட் ஏ ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். கேஷ் 6,000 கிரெடிட்லயும் இங்க கேஷ் வித்ட்ராயல் டெபிட் சைட்ல 6,000 இருக்கு, நாட் ஏ ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். ஒய் லிமிடெட்ல 3,000 இருக்கு, அதுக்கு ஈக்குவலண்டா அங்க நம்பர் இல்ல, ஸோ திஸ் இஸ் அ ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். ஓகே, கிளியர். அதே மாதிரி பாஸ்புக்ல டெபிட் சைட்ல பாத்தீங்கன்னா இஎம்ஐ டிடெக்டட், அப்ப இது வந்து என்னது, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இது ஒரு ரீசன் ஃபார் தி டிஸ்அக்ரிமெண்ட். ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், சார் என்னன்னைக்கு பேமெண்ட் வருமோ அன்னைக்கெல்லாம் கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் டியூ டேட் வரும், கிரெடிட் கார்டு டியூ டேட் வரும், அதே மாதிரி நான் லோன் வாங்கி இருக்கிற டியூ டேட் வரும், அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நீங்க போட்டு பேமெண்ட் பண்ணிட்டே இருங்கன்ட்டேன். அது பேர் இசிஎஸ், எலக்ட்ரானிக் கிரெடிட் ஃபெசிலிட்டி சர்வீசஸ். எனக்கு தெரியாது, அவர் பேங்கர் வந்து சார் எடுத்தாச்சு சார்னு சொன்னாதான் எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஸோ ஐ எம் நாட் ரெக்கார்டிங் தட் இன் மை புக், பட் இட் மைட் ஹவ் பீன் ரெக்கார்டட் ஆல்ரெடி இன் த பாஸ்புக். இது பேர் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி இங்க செக் 2,000 இருக்கு பாருங்க, இங்க ஒரு 2,000 இருக்கு, அதுக்கு பேரலா பேமெண்ட் சைட்ல கேஷ் புக்ல இல்ல. அப்படின்னு அர்த்தம், நாம யாருக்கோ 6,002 சாரி 6 lakhs 6,02 அப்படிங்கிற நம்பர் செக்க கொடுத்துட்டோம், நாம எழுதாம விட்டுட்டோம். So this is also one more reason for the disagreement. இது check related. So இது check related, இது check related, இது check related, இது standing instruction, இது standing instruction. ரீசனும் சேர்த்து எழுதிக்கங்க. அதே மாதிரி dividend received, நம்ம அக்கௌண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா டிவிடெண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு, எனக்கு தெரியாது, அப்ப அது வந்து என்னது, ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரீசனா இருக்க முடியும். டி லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு டெபாசிட் பண்ணியிருக்கிறார், என்னுடைய நாலேஜ் இல்லாமல் டி வந்து டெபாசிட் பண்ணிட்டார், செக் அவர் போட்டார், எனக்கு தெரியாது, அப்ப இது செக் ரிலேட்டட் ரீசன் ஃபார் த டிஸ்அக்ரிமெண்ட். இங்க ஒரு 6,000 ரூபாய் இருக்கு பாருங்க, செக் டிசானர் ஆயிடுச்சுங்க, செக் டிசானர் ஆயிருக்கு. டிசானர் ஆச்சுன்னா பேங்க் எனக்கு சொன்னாதான் தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரிய போறதில்ல. ஸோ இதுவும் செக் ரிலேட்டட். செக் ரிட்டர்ன் சார்ஜஸ் இருக்கு பாருங்க, செக் ரிட்டர்ன் சார்ஜஸ் 100, செக் ரிட்டர்ன் ஆச்சு இல்லையா, டிசானர் ஆச்சு இல்லையா, அதுக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவேன் இருக்கிறாங்க. ஸோ தே ஆர் சார்ஜிங் திஸ், இது பேங்க் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ். அதே மாதிரி அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, பீரியாடிக்லி ஒன்ஸ் நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, பேங்க் கிரெடிட். So these are the boxed items are the reasons for the disagreement. So we have posted all these things. Now one after one I am going to record. First check related நான் போட்டுறேன். check related பாத்தீங்கன்னா இங்க ஒன்னு இருக்கு. Okay, number 1 3,000 C and Co. And இங்க ஒன்னு இருக்கு, check related Y limited, the value being 3,000. டிக் பண்ணிட்டே வந்துடுறேன். வேற எங்க இருக்கு செக் ரிலேட்டட், இங்க இருக்கு. ஓகே, 6,002 பேங்க் பாஸ்புக்ல டெபிட் சைடுல இருக்கு, ஈக்குவலன்ட் வேல்யூ இஸ் நாட் அவைலபிள் இன் அவர் கேஷ் புக். சோ இது வந்து
check related for check number 6 lakhs 2. அதுக்கப்புறம் delimited நமக்கு ஒரு செக் போட்டிருக்கிற எனக்கு தெரியாம போச்சு. இதுவும் check related 7,000. ஒரு செக் டிசானர் ஆயிடுச்சு, பி உடையது, எனக்கு தெரியாது, பேங்க் சொன்னாதான் தெரியும். பேங்க் இப்ப சொல்றார், சார் பணம் வரல சார் அவரது. ஓகே, I will now record that. So செக் ரிலேட்டட் 5 விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கு. we have just என்ன பண்ணிருக்கு, என்ன நடந்திருக்குன்னு எடுத்து எழுதி இருக்கிறேன். இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகல, டெபிட் சைட்ல விட்டுட்டோம், கிரெடிட் சைட்ல விட்டுட்டோம், அந்தந்த சைடு அப்படியே எடுத்து எழுதி இருக்கிறேன். நான் இன்னும் சம்ம சால்வ் பண்ணல, என்ன நடந்திருக்கோ அது ரஃப் ஒர்க்ல போட்டுட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட். எதை ரிலேட்டட்? ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட். ஸோ இஎம்ஐ டிடக்டட், இஎம்ஐ டெபிட் பண்ணி இருக்கிறாங்க, பார்த்தா தான் தெரியுது 3,000 rupees. அதே மாதிரி நமக்கு ஒரு டிவிடெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. டிவிடெண்ட், this value being 1,000 dividend receive. Not only this, bank charges and bank credits இருக்கு. இந்த ரெண்டும் டிக் ஆகாம இருக்கு, நான் போட்டுக்கிறேன். பேங்க் சார்ஜஸ், பேங்க் என்ன பண்ணிட்டார், சார் நீங்க கொடுத்த செக் டிசானர் ஆயிடுச்சு, அதுக்காக தேவையில்லாம நாங்க அலைஞ்சோம், அதுக்காக நான் உங்கள்கிட்ட பெனால்டி போடுறேன் 100 ரூபாய் போட்டார். உங்க அக்கௌண்ட்ல பணம் இருக்கு இல்லையா, அதுக்காக நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துறாரு, பேங்க் இன்ட்ரெஸ்ட். அது ஒரு 50 rupees. ஒரு டெபிட் இருக்கு, ஒரு கிரெடிட் இருக்கு. ஓகே, கிளியர்? ஸோ செக் ரிலேட்டட், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரிலேட்டட், பேங்க் டெபிட்ஸ் அண்ட் கிரெடிட்ஸ். ஒன் மோர் ஐட்டம் இஸ் தேர். வாட் இஸ் தட்? எரர்ஸ். எரர்ஸ் இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு தப்பு இருக்கான்னு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். பட் ஐ ஹவ் ஆல்ரெடி கால்குலேட்டட், அதான் எனக்கு எரர்ஸ் தெரியும், நான் இங்க போட்டுக்கிறேன். இந்த டெபிட் சைடோட டோட்டல் எவ்வளவு இருக்கு பாருங்க. டெபிட் சைடோட டோட்டல் I think it is 29,000. பட் 30,000 எழுதி இருக்கிறாங்கன்னா ஓவர் கேஸ்ட் பை 1000 இந்த டெபிட் சைட். ஒரு 1,000 rupees டெபிட் சைட்ல ஜாஸ்தி போட்டிருக்கிறாங்க. ஓவர் கேஸ்ட் ஏதாவது ஒரு புக்ல ஏதாவது ஒரு சைடு இருந்துச்சுன்னா அதே சைட்ல ஓவர் கேஸ்ட் போடணும். அண்டர் கேஸ்டா இருந்தால் அதே புக்ல ஆப்போசிட் சைட்ல போடணும். So now I am going to write here overcast in the debit side of cash book. I write that in the same book itself. Clear? Now come on. I can solve the BRS easily. BRS solve பண்ணும்போது என்ன ஆயிடுது? Year to add the credit balances, subtract the debit balances. Credit balances எவ்வளவு இருக்கு? 3 plus 7 plus 1 plus 50. 11,050. 11,050 should be addable item. Credit side, debit side எவ்வளவு இருக்கு? 4, 10, 15, 15,100 நினைக்கிறேன், right? So you have to subtract the 1,500. So if I subtract, then I'll get the ultimate value directly. Is that clear? So if you are able to solve the rough work, the calculation is very simple, pretty simple. Can I work out the other way, sir? Other way என்ன அர்த்தம்? If I start with the balance as per passbook. If I start as per passbook, which is credit. Now you have to add the debit balances, subtract the credit balances. The debit balances being 1,500 and credit balances being 11,050. If I subtract this, then the ultimate value being balance as per cash book. You will get, I think, 17,000 வருதுன்னு நினைக்கிறேன். கிளியர்? ரெண்டு மெத்தட்ல எப்படி வேணாலும் போடலாம். பட் எக்ஸாம்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் முறையை எழுதணும் இல்லையா? இட்ஸ் ஒன்லி ரஃப் ஒர்க். அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி எழுத வேண்டியது இருக்கும்? How the statement should be. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுத முடியும் பாப்போம். We'll start with the balance as per cash book 17,000 debit. ஆட் பண்ண வேண்டிய ஐட்டங்கள் என்னென்ன இருக்கு? கிரெடிட் சைட்ல உள்ளதெல்லாம் ஆட் பண்ணும். நம்பர் 1 being Y limited வருது. செக் issued for payment but not paid, not presented for payment.
இன்னும் அவங்க போய் கலெக்ஷனுக்கு போடல, not presented for payment. Value being 3000. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் டீகோட் பண்ணி எழுதணும். delimited and check deposited directly into the bank, directly into the bank, into the bank, and not recorded in cash book, not recorded in cash book. எனக்கு எப்படி தெரியும்? அவர் போய் அங்க போட்டார், அவர் சொன்னாதான் தெரியும். not recorded in cash book. The balance being, the value being 7000. Dividend. Standing instruction receipts for dividend is there. நான் ஏற்கனவே சொன்னேன் dividend வந்துச்சுன்னா எடுத்து வச்சிங்கன்னு சொல்லிட்டேன். அவர் எடுத்து வச்சுக்கிட்டார் 1000 rupees. This value being 1000 rupees. Then bank accountல இருக்கிற பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. bank credits for interest 50. Okay, now this value should be 28,050 minus ல என்னென்ன இருக்கு? first இந்த 3000 என்னது? check received but not deposited into the bank, அல்லது டெபாசிட்டும் பண்ணிட்டோம், பேங்க் இன்னும் கலெக்ஷன் பண்ணல, அப்படியும் இருக்கலாம். but not deposited into the bank. Okay, this value being 3000. And overcast, then overcast error, overcast in cash book. This is related to the error. Come on, cut பண்ணிடுங்க. And next one being this one 2000. Check issued but not recorded in cash book. The value being 6000. And standing instruction payment for EMI, the value being 3000. And then we have the bank charges for whatever the reason may be, 100 rupees. Now the ultimate value being 12,950. We start with the debit and ends with credit. We start with the cash balance in sonal, ends with balance as per passbook. Is that clear? Come on, make a note of it. Favorable balance in cash book and passbook இருக்கிற மாதிரியான illustration examல இந்த மாதிரியான questions தான் வரும் பாருங்க. From the following particulars, prepare bank reconciliation statement showing the balance as per the cash book. Right, so almost 12 adjustments are there and balance as per passbook is given in the top. மொத இந்த 4 adjustments எழுதிக்கிறேன். So format நீங்க என்ன பண்ணணும்? So we start with the cash book, rough work, passbook. Balance as per passbook. Balance as per passbook. The value being 8,000. Credit balance. Passbook la pana irukna credit balance.
check deposited but not credited by the bank. check நாம deposit பண்ணோம் ஆனா bank credit பண்ணல. இது receipt side, இது payment side. இது receipt side, இது payment side. நாம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் 1000 rupees check. banker ரெக்கார்ட் பண்ணல. check issued but not presented for payment 500 rupees. நாம செக்க கொடுத்துட்டோம் ஆனா அவர் போய் கலெக்ட் பண்ணல, அதனால பேங்க்ல ரெக்கார்ட் ஆகல. செக் டெபாசிட் என்டர் பேங்க் வித்வுட் ரெக்கார்டிங் இன் தி கேஷ் புக். ஓகே, செக் கொண்டு போய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டேன், ஆனா நான் என் புக்ல எழுதாம விட்டுட்டேன். பாஸ் புக்ல இருக்கு, நம்ம புக்ல எழுதாம விட்டுறோம். இஸ் தட் ஓகே? என்ன நடக்குதுங்கிறத ஒரு ஒர்க்கிங் நோட்ஸ் மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டே வந்துக்கலாம், ஒரு ரஃப் ஒர்க். And 5 to 8. Yeah. சொல்லிட்டே வாங்க. check issued to the creditors but not recorded in the cash book. நாம கிரெடிட்டர்ஸ்க்கு செக்க கொடுத்துட்டோங்க, நாம எழுதல. அப்ப பாஸ்புக்ல இருக்கும், நம்மளுடைய கேஷ் புக்ல இருக்கு. dividend collected by the bank but not recorded. so banker வந்து நமக்காக dividend collect பண்ணி வச்சிருக்கார், standing instruction 100 rupees. நாம ரெக்கார்ட் பண்ணல. and debtors directly deposited into the bank but not recorded in the cash book. ஒரு டெட்டார் வந்து என்ன பண்ணிட்டார், நம்முடைய அக்கௌண்ட்ல கொண்டு போய் பணத்தை போட்டார், எனக்கு தெரியாது, அதனால நான் ரெக்கார்ட் பண்ணல. டெபிட் சைட் ஆஃப் தி கேஷ் புக் அண்டர் கேஷ். டெபிட் சைட் கேஷ் புக்ல டெபிட் சைட் அண்டர் கேஷ் பண்ணி இருக்கிறாங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆப்போசிட் சைட்ல கிரெடிட் சைட்ல அண்டர் கேஸ்டோட வேல்யூவை போட்டுக்கணும். the value being 1000 OUC under cast. clear now. then further 9 to 12 more items are there. 9 to 12 more items. bank charges debited to the passbook not recorded in the cash book. bank charges, பாஸ்புக்ல பேங்க் சார்ஜஸ் போட்டாங்க, நமக்கு தெரியாது இல்லையா, அது சொன்னதான் தெரியும், அதனால நம்ம எழுதாம விட்டோம். பேங்க் சார்ஜஸ், the value being 50. bank met a bill payable 1000. okay, and under advice to the firm being 24. see, ஒரு bills payable நம்ம எழுதி கொடுத்திருக்கிறோம், அது on the date வந்து பேங்கர் கொடுத்துட்டார் as per the standing instruction. எனக்கு சொல்லல, எனக்கு எப்ப சொல்றார், அந்த மாசம் முடிச்சு செகண்ட் அன்னைக்கு தான் கொடுக்குறேன். நான் வந்து என்னைக்கு வெரிஃபிகேஷன் பார்க்குறேன், 31st மார்ச் அன்னைக்கு. அந்த வெரிஃபிகேஷன் பார்க்கும்போது அது இருக்காது. ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பேமெண்ட், ஸ்டாண்டிங் SI ஃபார் பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிளுக்கான பேமெண்ட் அவர் பண்ணிட்டார். A bill of ₹2000 discounted to 1990 returned dishonored by the bank, noting charges 10. BR dishonorage. BR discount பண்ணது dishonorage. dishonorனா பேமெண்ட் சைடுல. இப்ப சொல்லுங்க என்ன வேல்யூ எழுதுவோம், dishonorage இல்லையா? அப்ப பேங்கர் நம்ம கிட்ட எவ்வளவு சார்ஜ் பண்ணுவார்? what is the journal entry for the dishonor of a bill? come on speed up பண்ணுங்க. what is the journal entry for the dishonor of the bill? டிஸ்கவுண்ட் பண்ண பில்லு டிசானர் ஆச்சுன்னா என்னப்பா என்ட்ரி? எகைன் நம்ம அந்த கிரெடிட்டார கிரெடிட் பண்ணுவோம், டெபிட் பண்ணுவோம். யார் இந்த பார்ட்டி, யார் அந்த பார்ட்டியோ அந்த பார்ட்டி. ஓகே, அந்த பார்ட்டி யூசுவல் டெட்டார் இல்லையா, அவர் டெபிட் பண்றோம் டு வாட், பேங்க் அக்கௌண்ட். ஓகே, பணம் தரலன்னா டெட்டார்ஸை பிஆரா மாற்றணும், தந்துட்டார் அப்படின்ட்டு. தரலன்னா திரும்ப நான் டெட்டாரை டெபிட் பண்ணிக்கிறேன். இப்போ அதுக்கு பதிலாக பேங்க்கு நான் பணம் தந்தாகணும். பேங்க் ஐ எம் ஜஸ்ட் மீடியேட்டர் லைக் ஹியர். பேங்க் என்ன சொல்கிறார், இங்கே பாரு ஒன்றை நம்பி தான் நான் செக் பில்லை எடுத்துக்கிட்டேன், டிசைன் ஆச்சுன்னா நீ தான் தரணும்னு என்கிட்ட வந்து நிற்கிறார். இப்போ எவ்வளோ தரணும், வாட்ஸ் வேல்யூ? 2010 inclusive of the noting charges, inclusive of the noting charges. So 2010 will be taken. So unless you know the bank bill of exchange, here you will be facing the trouble. Clear? The last one, a bill for ₹1000 discounted with the bank is entered in the cash book without recording the discount charges 100. Now ஒரு bill discount பண்ணி இருக்கிறேன், bill discounted BR 1000, ஆனா
அதை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது பேங்கர் என்ன பண்ணார், 100 ரூபாய் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கிட்டார். அப்ப 900 தான் எழுதி இருக்கிறார். 900 பேங்க் காலத்திலையும் 100 rupees எதுல போட்டிருக்கணும், டிஸ்கவுண்ட் காலத்திலையும் போட்டிருக்கணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிடெக்ட் பண்ணாம மொத்தமா 1000 நம்ம எழுதிட்டோம். ஆனா பேங்கர் எவ்வளவு எழுதியிருப்பாரு, only 900. அப்ப எவ்வளவு மேட்ச் ஆயிருக்கு, 900 மேட்ச் ஆயிருக்கு. எது தப்பா போட்டிருக்கிறோம், 100 rupees மட்டும் தப்பா போட்டிருக்கிறோம். We have recorded 100 rupees excess. ரெண்டா உடைங்க, 1000ல 900 மேட்ச் ஆயிடுச்சு. மேட்ச் ஆகாம இருக்கிறது அந்த 100 rupees தப்பு பண்ணிட்டோம். ஸோ அந்த தப்பானது மட்டும் தான் நான் அட்ஜஸ்ட் பண்ண போறேன். I just shown here. Clear? That's all. Now what we have to do? We started with the credit balance. Now you have to add the debit balance and subtract the credit balance so that you will get the balance as per cash book. Starting credit na ending debit ah irukum in general. அப்ப debit side total எவ்வளவு வருது, total this, what is the total of debit side? Is that 4,860? 4,860. Credit side total 4,200. So add 4,860, subtract 4,200, then balance as per the cash book being 8,660. Anyhow, you have to rewrite this as a statement. இது working note மாதிரி போறதுல 2 நிமிஷம் டக்குனு ஆன்சர் வந்துரும். ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரசன்ட் பண்ணுங்க. You have to present this as a statement. Is that clear? That you can refer your text. Come on, make a note of it. Cash book, passbook. Here a cash book abstract is given. As per the cash book, the balance is 1,060. Balance as per cash book 1,060 debit. Debit இருந்தா நீங்க என்ன பண்ணிக்கணும், credit add பண்ணி ஆகணும், debit sides subtract பண்ணிக்கணும், then you will get the balance as per passbook. Balance as per the passbook என்ன பேலன்ஸா இருக்கும், கிரெடிட் ஆக இருக்கும். கிளியர்? அவ்வளவுதானே, ரொம்ப சிம்பிள். ஃபியூ மினிட்ஸ்ல இதெல்லாம் முடிச்சிடலாம். பட் அது ஸ்டேட்மெண்ட் எழுதுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் மார்க் கொடுத்துருக்காங்க, ரைட்? மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. பேங்க் சார்ஜஸ் 35 were not entered in the cash book. பேங்க் சார்ஜஸ் பேங்க்ல ரெக்கார்ட் பண்ணல, எழுதிட்டே வந்துருங்க. 35 rupees டெபிட் சைட்ல போட்டோம். ரெசிட் சைட், பேமெண்ட் சைட், ரெசிட் சைட், பேமெண்ட் சைட். பாஸ்புக்ல பேமெண்ட் சைட்ல 35 எழுதி இருக்கிறாங்க. A check of 47 issued to the supplier was entered by mistake as a receipt in the cash book. நாம ஒரு செக் சப்ளையர் கொடுக்கிறோம், பேமெண்ட் சைட்ல கொடுத்திருக்கிறோம். செக் இஷ்யூ. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு, ரெசிட் சைட்ல எழுதிட்டார். அப்ப இவர் எங்க போட்டிருக்கணும், இதை டெபிட் சைட்ல போட்டு பேமெண்ட் சைட்ல போட்டிருக்கணும். இது ரெண்டும் தப்பு, நாம தப்பா போட்டோம். இது நாம ரெசிட் சைட்லயும் பேங்கர் பேமெண்ட் சைட்லயும் போட்டு வச்சிருக்கிறார். கேஷ் புக்ல ரெசிட் சைட் இல்லைன்னா பாஸ்புக்ல ரெசிட் சைட்ல, அதாவது இதுல டெபிட் இருந்தா அதுல கிரெடிட்ல இருந்திருக்கணும். நான் டெபிட் சைட்ல போட்டேன், பாஸ்புக்லயும் டெபிட் சைட்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே தப்பு, மீன்ஸ் ரெண்டுமே மிஸ் மேட்ச் ஆனது காரணம். தப்பு இல்ல, மிஸ் மேட்சுக்கான காரணம். தப்புங்கிறது கேஷ் புக்ல. A check of 81 was returned by the bank marked refer to the drawer. நம்ம செக் ஒன்னு பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அது சரியாகல, மீன்ஸ் ரிசீவ் பண்ணியிருக்கிறோம், போட்டா டிராயருடைய இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால என்ன பண்ணிட்டாங்க, ரெஃபர் டு டிராயர். சார் தப்பு சார், என்கேஷ் ஆகல அப்படின்ட்டாங்க. டிசானர் ஆயிடுச்சு, செக் டிசானர். The value being 81. The balance brought forward should have been 1,570.
இந்த பேலன்ஸ் brought forward இருக்கு இல்லையா, அது என்னவா இருக்கணும்ன்றாங்க, 1570 இருந்திருக்கணும். 1507 போட்டாங்க, 570 இருக்க வேண்டியது. அப்படின்னு அர்த்தம் recorded lower or under cash. அப்ப என்ன பண்ணி ஆகணும், should be posted the opposite side under cash. The value being 63. The value being 63. Check paid to suppliers. 3 check have not been presented for payment. ஆனா presented for payment பண்ணல. They have not presented for the payment. அப்படின்னா 3மே இஷ்யூல இருக்கு, ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா பேமெண்ட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணல. Total of the 3 checks being 614, 400, 614. Okay, 614. Deposits of 1542 on 30th September were cleared. நான் டெபாசிட் பண்ணிட்டேன், அதாவது ரெசிட் சைட்ல செக் போட்டேன், ஆனா பேங்க் கிளியர் பண்ணதுக்கு லேட் ஆயிடுச்சு. 1542. The bank charged a check wrongly to Mitra Trading. பேங்க் தப்பா நம்ம அக்கௌண்ட்ல போய் டெபிட் பண்ணிட்டார் ஒரு செக் எரர். யாருக்கோ ஒருத்தருக்கு பேமெண்ட் சைட்ல போறது பதிலா நாம யாருக்கா ஒர்க் பண்றோம், மெசஸ் மித்ரா ட்ரேடிங்காக ஒர்க் பண்றோம், இவருடைய அக்கௌண்ட்ல பேமெண்ட் சைட்ல எழுதிட்டாங்க 92. And bank statement shows overdraft 107 in the year end. எண்ணில் வந்து என்ன இருக்கு, overdraft காமிக்குது. It shows the overdraft. Okay, so I'll just keep it pending. Now come on, you have to add up all the debit values and credit values. Credit values எவ்வளவு இருக்கு, 677. debit values எவ்வளவு இருக்கு, come on. What's the value? 1844. Am I right? Credit value. So you have to add credit value. So 677 should be addable. Debit value 1844 should be subtracted. So the ultimate value being 107 negative. 107 negative. நெகட்டிவா வந்துச்சுன்னா அதை பாசிட்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த கிரெடிட்டை டெபிட் பண்ணிடுங்க. அப்ப பாஸ்புக்ல டெபிட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அர்த்தம் ஓவர் டிராஃப்ட் வந்துருச்சா இல்லையா இந்த நம்பர். ஸோ ஸ்டார்ட் பண்றது டெபிட்னா எண்ட் பண்ணது கிரெடிட்டா இருக்கணும், ஸ்டார்ட் பண்ணது கிரெடிட்னா எண்ட் பண்ணது டெபிட்டா இருக்கணும். ஆனா இது பிளஸ் ஆர் மைனஸ் பண்ண பிறகு நெகட்டிவா வருது அப்படின்னு சொன்னாக்க ஒன்ல ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆகும், இன்னொன்னு ஓவர் டிராஃப்ட் பேலன்ஸ் ஆகும் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் வித் டெபிட் எண்ட்ஸ் வித் டெபிட், ஆர் ஸ்டார்ட் வித் கிரெடிட் எண்ட்ஸ் வித் கிரெடிட்டாக இருக்கும். ஸோ அப்போ மைனஸ் நம்பர் வந்ததுனால நமக்கு டெபிட் வந்துச்சு. கவனிங்க, இந்த சம் இந்த மாதிரி போடக்கூடாது, அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அதை பாருங்க. திஸ் த யூஷுவல் ப்ராசஸ், தேர் இஸ் நோ எனி டஃப். வாட் இஸ் த ரெக்வயர்மெண்ட் அப்படின்னு சொன்னாக்க பிஆர்எஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் ஆஃப்டர் அட்ஜஸ்டட் கேஷ் புக். ஆஃப்டர் அட்ஜஸ்டட் கேஷ் புக், கேஷ் புக் போட்ட பிறகு போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன சார் அட்ஜஸ்டட் கேஷ் புக்? ஓகே, யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் தி கேஷ் புக். இப்போ இதை நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய மேனேஜிங் டைரக்டர் கிட்ட கொடுத்தா will you be happy or unhappy? Happy or unhappy? சார் கேஷ் புக்ல 1060 சார், பாஸ் புக்ல 107 நெகட்டிவ் சார். என்ன காரணம்னா கம்ப்ளீட்டா அழகா இதை ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. will you be happy or not? அவர் ஸ்டேட்மெண்ட் பாப்பாரா இல்லையா? ஸ்டேட்மெண்ட்ல என்ன பாப்பாரு, 1570 1507 போட்டேன் சார் அப்படின்னா எம்டி ஹாப்பியா இருப்பாரா? இதை கூட தப்பா போடுறேன் அப்படின்னு கேட்பறா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, என்னென்ன சரி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எதை சரி பண்ண மாட்டீங்க, தேவை இருக்காதோ அதை மட்டும்தான் ஸ்டேட்மெண்டா கொடுப்பீங்க. அதை சரி பண்றதுதான் அட்ஜஸ்டட் கேஷ் புக். ஸோ யூ ஆர் ப்ரிப்பேரிங் எ நியூ அக்கௌண்ட் கால் அட்ஜஸ்டட் கேஷ் புக். அட்ஜஸ்டட் கேஷ் புக், அட்ஜஸ்டட் கேஷ் புக் அப்படிங்கிறது உங்களுடைய கேஷ் புக்ல வந்து பேலன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம். இது பேலன்ஸ் கேரி டவுன். ஓகே, so here balance brought down being 1060. எதெல்லாம் சரி பண்ணுவீங்க, நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்கன்னா அதை சரி பண்ணிடுவீங்க. பாஸ்புக் வாங்கி பார்த்துட்டீங்க, நீங்க எக்ஸாம்ல எழுதி முடிச்சிட்டீங்க,
உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறாங்க எக்ஸாமினர் என்னென்ன உங்க ஃப்ரெண்டோட பேப்பர் வாங்கி பார்த்துட்டு கொடுத்துரு அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? வாங்கி பார்த்து என்னெல்லாம் தப்பு இருக்கோ சரி பண்ணிடுவீங்க. உங்க ஃப்ரெண்டு பேப்பர்ல தப்பு இருந்தா வாயை மூடிட்டு வந்துருவோம். அதே தான் இங்க. ஸோ பேங்க் தப்பு பண்ணாலோ அல்லது செக் ரிலேட்டட் டியூ டு த டெபாசிட் அண்ட் கிரெடிட் பீரியட் டிஃபரன்சஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். இதை தவிர வேறு எது இருந்தாலும் முதல் சரி பண்ணிடுவோம். ஸோ வில் சரி மேக் த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஹியர். ஃபர்ஸ்ட் பீயிங் திஸ் செக் ரிலேட்டட் எரர், இதை முதல் சரி பண்றோம். ஸோ செக் இஷ்யூ பண்ணதை நான் வந்து பேமெண்ட் சைடில் போடாம ரெசிட் சைடில் போட்டேன், அப்போ அதை கேன்சல் பண்ணமா இல்லையா? செக் இஷ்யூ ராங்லி டெபிட்டட் 47 டெபிட் சைடில் போடுறது கேன்சல் பண்ணதுக்கு கிரெடிட்ல போடுங்க, கிரெடிட் சைடில் போட வேண்டிய 47 போட வேண்டியதுக்கு ஒரு 47, அப்ப 94 rupees நீங்க கிரெடிட் பண்ணிக்கிறீங்க. அப்ப என்ன ஆயிடும்? இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். அதே சமயத்தை அண்டர் கேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க. அண்டர் கேஸ்ட் பண்ணீங்கன்னா விட்டுவீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்க, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்றீங்க? எந்த சைடில் அண்டர் கேஸ்ட் பண்ணி இருக்கிறீங்க? டெபிட் சைடில் போட வேண்டியது கம்மியா இருக்கு, அதை ரெக்டிஃபை பண்ணும்போது டெபிட் சைடில் போட்டீங்கன்னா ரெக்டிஃபை ஆயிடும். தப்பா போட்டமே சார், அண்டர் கேஷ் பண்ணோம், இப்போ நான் சரி பண்ணிடுறேன். 1507 இன்னொரு 63 போட்டு ரெக்டிஃபை ஆயிடும். ஸோ ஐ எம் ரெக்டிஃபைங் தட். அதே சமயத்தில் செக் ரிலேட்டட் நான் பண்ணுவேன்னா இதை பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன், ஏன்னா இது நியாயமானது. ஓகே சார், நான் போட்டேன் சார், பேங்க் போடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொன்னா அது நியாயமானது. தட் வில் கம் இன் த ரெகன்சிலியேஷன். பேங்க் சார்ஜஸ் எனக்கு தெரியல, ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்த்துட்டேன், பேங்க் சார்ஜஸ் இப்போ நம்ம எழுதிக்க வேண்டியதானே. ஸோ பேமெண்ட் சைடில் பேங்க் சார்ஜஸ் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பேங்க் சார்ஜஸ் திஸ் வேல்யூ பீங் 35 அண்ட் செக் டிசானர் எனக்கு தெரியாம இருந்துச்சு, டிசானர்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ ரெசிட் சைடில் இருக்கிறது ரிவர்ஸ் பண்றீங்க, இது ரெசிட் சைட், இப்போ கேன்சல் பண்றீங்க இல்லையா? டிசானர் ஆகும்போது ஆப்போசிட் சைடில் போடணும். ஸோ செக் dishonor, that value being 81. இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணிட்டோம். this one also rectified, this one is also rectified. பேங்க்ல எரர் இருக்கு, சரி பண்ணுவீங்களா? சரியே பண்ண மாட்டோம். உடனே பாஸ் கிட்ட போய் சார் என்ன சார் பேங்க் கேவலமா பேங்க் இருக்கு, நாம கேவலமா 3 பண்ணிருப்போம், சரி பண்ணி வச்சிருப்போம். ஸோ அது மாதிரி நம்ம அதை சரி பண்ண மாட்டோம். ஸோ இந்த 3 விஷயத்தை மட்டும் நாம சரி பண்ண மாட்டோம், மிச்சத்தெல்லாம் சரி பண்ணிட்டு we prepare the new cash book. இதுதான் adjusted cash book. What is the value here? 1123. Now what is the balance carried down here? What is the revised balance carried down? I think 913. So this value being 913. இதுல இருந்து இப்ப நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். எது? 913ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். 913 டெபிட். இப்ப என்னென்ன ஆட் பண்ணோம்? கிரெடிட் சைடில் ஆட் பண்ணோம். கிரெடிட் சைடில் நமக்கு என்ன மட்டும் தான் இருக்கு? we have only one item. 614 will be addable. டெபிட் சைடில் எத்தனை இருக்கு? 2 ஐட்டம் இருக்கு, 1542 and 92. ரெண்டு இருக்கு, ரெண்டு சேர்த்தீங்கன்னா எவ்வளவு வருது? 1634. If I subtract, then the value being negative 107. Usually starting with the debit na ending with the credit இருக்கும். இத பாசிட்டிவ் மாத்தும் போது இது வந்து என்னவா மாறிடுது? டெபிட் பேலன்ஸா வந்துடுது. பேலன்ஸ் as per the passbook is negative, of course, which is already given. Green colorல இருக்கிறது இந்த சம்முக்கான மாடல். We are preparing the BRS after the adjusted cash book. So BRS ல எத்தனை இருக்கும்? 3 லைன் தான் இருக்கும். Only 3 lines தான் இருக்கும் இங்க. BRS ல வந்து 3 lines இருக்கும். மிச்சம் எல்லாமே adjusted cash bookல adjust பண்ணி முடிச்சிட்டோம். Is that clear? ரெட் கலர்ல உள்ளது நார்மல் ப்ராசஸ், கிரீன் கலர்ல இருக்கிறது adjusted cash book ஓட இருக்குது. Come on, finish up copying this.